நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 13ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வேற லெவல் சம்பவங்கள்லாம் நமக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க முன்னமும் கோவமா உட்காந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீஃப் மேடும் அவங்கள அமைதியாக்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ ஆள் நல்லா பார்ட்டியில ஃபுல் கட்டிட்டு போதையில அவர் இடத்துக்கு போயிடுறாரு. ஒரு பக்கம் சீட்டுவும் அவரை நினைச்சு அவங்க ஒரு பக்கம் சரக்கு அடிச்சுட்டு இருக்க பையன் சொல்லி நம்ம ஹீரோ பேரு சொல்லிதான் அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக சர்வன்ட்டும் பிரின்ஸ் நீங்க கேம்ப் விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு நேரா நம்ம ஹீரோவோட ரூமை தான் காட்டுறாங்க. ஆள் ஒரு பக்கம் ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்க காட்ஸும் சீட்டுவை உள்ள போக விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வர சொன்னதே ஃபோர்த் பிரின்ஸ் தான். வர வழி இல்லாம அவங்களும் அலோவ் பண்ண நேரா உள்ள வந்தவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே பல்ல காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு வழியா சீஃப் மேட் அவங்கள சமாதானப்படுத்தி அங்க கூட்டிட்டு வர அவங்களும் நேரா அப்படியே ஒரு ரூம்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக் அங்க காத்துட்டு இருக்கு. சீட்டு அவரை கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கு. அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படியே லைட்டா எந்திரிக்கிறாங்க. நம்மளையே எழுப்பி விட சீட்டு சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளும் நம்ம லீ கூட சேர்ந்துட்டு அவங்க அவரை வெறுப்பேத்தினதை நினைச்சு பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்றேன்னு அவங்க கிட்ட கேட்க நீங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டதா சீஃப் மேட் சொன்னா அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆள் வேணே சீட்டு கிட்ட உனக்கு குளிருதா நான் வேணா ஹீட்டர் ஆன் பண்ணட்டுமாங்கிற மாதிரிலாம் கேட்க அவங்களும் அதெல்லாம் வேணாம் பிரின்ஸ் உங்க கூட இருந்தா அதுவே எனக்கு போதும் நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஆனா ஆளு நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சீட்டுவை அங்கிருந்து கிளம்ப சொல்றாரு. அவங்களும் அப்படியே திமுறா நம்ம ஹீரோயினை முறைச்சிட்டே அங்கிருந்து கிளம்பு. ஆளும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில நீ எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்க நான் உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம சீஃப் மேடுக்கு ஒண்ணுமே புரியல. பிரின்சஸ் என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஆமா சீட்டு பிரின்ஸோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அதுவும் இந்த நேரத்துலன்னு கேட்க நம்ம ஹீரோயின் எதுக்குமே பதில் சொல்லாம அவங்க போட்டுக்கு நேரா அப்படியே அவங்க ரூம்க்கு போறாங்க. கையில கிடைச்ச எல்லாத்தையும் அவங்க அப்படியே வேகமா பேக் பண்ண ஆரம்பிக்க பிரின்சஸ் நீங்க இங்கிருந்து கிளம்ப போறீங்களா? அந்த சீட்டுக்கும் இதைதான் எதிர்பார்க்கிறா தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நம்ம சீஃப் மேட் ஒரு பக்கம் அவங்கள அமைதியாக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க சீஃப் மேட் கிட்ட நீங்க கூட வரியா இல்லையான்னு கேட்க அவங்களும் பிரின்சஸ் நீங்க தான் என் சேவியர் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம சீஃப் மேடும் இந்த நைட்ல எங்க போக போறீங்க பிரின்சஸ் சொல்லி கெஞ்சிட்டே அவங்க பின்னாடியே வர வெளியே கேரேஜ் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சர்வன்ட் அவங்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிடறாங்க. அவங்களும் சீஃப் மேட்டுக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா நம்ம ஹீரோ தான் பார்க்க வராங்க. ஆனா வாசல்லையே செகண்ட் பிரின்ஸ் வந்து அவங்கள வழி மறைச்சிடுறான். ஒரு சாதாரண மெய்டு ஃபோர்த் பிரின்ஸை டிஸ்டர்ப் பண்றியான்னு சொல்லி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள உள்ள அலோ பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஆலங்கிருந்து கிளம்ப இவன் வரேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவங்களும் அங்கே நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சர்வன்ட் பிரின்சஸ் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் குயிசி வேலின்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஏதோ ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் ஆளும் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா பிரின்ஸ் பாதி வெளியிலே வந்து கண்டிப்பா அவங்கள வழி மறைச்சிருவாங்க சீக்குவீங்க இந்த வாட்டி உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அப்படியே வில்லத்தனமா சிரிப்ப போட இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ போத தெளிஞ்சு வெளியே வராரு. நம்ம சீஃப் மேடு ஒண்ணுமா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் நேத்து கோச்சிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. பிரின்ஸ் தயவு செஞ்சு அவங்களை தேட ஆள் அனுப்புங்கன்னு அவங்க சொல்லு. நம்மளும் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா இருந்துட்டு அவ இங்க இருந்து போகணும்னு விருப்பப்பட்டா போகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சீஃப் மேடும் என்னடா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு. நம்மளுக்கு மனசே கேட்கல. நம்ம ஹீரோயின் அவரை காப்பாத்துறதுக்காக உயிரை பணைய வச்சதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹார்ஸ் ரைடிங் போனது அவங்க ஒன்னா இருந்த நினைவுகள்னு சொல்லி அது அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. ஆளும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம சர்வன்ட் கத்திட்டு அப்படியே அங்க ஓடி வராங்க. பிரின்ஸ் நேத்து நாங்க இங்கிருந்து சில மைல் தூரம் தான் போயிருப்போம். ஆனா அதுக்குள்ள ஜஸ்டிஸ் ஆபீசர்ஸ் வந்து எங்களை வழிமறிச்சு பிரின்சஸ் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. பைச்சன் கேம்ப்ல இருந்து கிளம்பிட்டான்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட தகவல் வரேன் ஏதோ வேலையை காட்டிட்டான்னு சொல்லிட்டு ஆளும் அடுத்த செகண்ட் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் ஃப்ரெண்டும் அப்பன்னு பார்த்து டே மச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போடா டேன்னு சொல்லிட்டு ஆள் வெறி கொண்டு அவங்கள காப்பாத்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே கோட்டை அசம்பிள் ஆயிருக்கிறது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து அங்க நிறுத்த அவங்களும் சென் கேஸ் தான் முடிஞ்சிருச்சு இப்ப திரும்ப என்னன்னு கேக்குறாங்க. கிங்கும் கேக்குறாங்களே சொல்லு ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இறந்து போன பேலஸ் கார்ட்ஸுக்கும் சென்னுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம். அப்பனா அவனை கொலை பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த மோட்டிவும் இல்ல. அப்புறம் அவங்க இடத்துல நிறைய காசு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரோ அவங்கள யூஸ் பண்ணிருக்காங்க நாள் சொல்லு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தங்கினதா சொல்ற அந்த ஹோட்டலோட மெய்டுன்னு சொல்லி ஒருத்தங்களை கூட்டிட்டு வராங்க. சொல்லுங்க நீங்க அன்னைக்கு என்ன பாத்தீங்க? அன்னைக்கு பிரின்சஸ்
பிரின்சஸும் சென்னும் ஒரே ரூம்ல இருக்கிறத நான் பார்த்தேன். சியும் டக்குன்னு அப்ப அவங்க ஒன்னா இருந்தது உண்மைதாங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிங். அப்படி பார்த்தா நான் அவ பேரை கெடுக்க பிளான் பண்ணதா அவ சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நானே எவ்வளவு நாளா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜஸ்டிஸ் மினிஸ்டர் கிட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்ப இதெல்லாம் உன் வேலை தானு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தலையை சொரிஞ்சிட்டு இருக்க. அந்த பாட்டியும் கிங் அங்க அவங்க மட்டும் இல்ல இன்னொருத்தரும் இருந்தாரு. அவரு மாஸ்க் போட்டிருந்தாரு. சென்னை அவங்க இழுத்துட்டு போறத நானே என் கண்ணால பார்த்தேன்னு அவங்க சொல்றாங்க. சியும் நல்ல புள்ள மாதிரி நீ சென்னை கொண்டிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையான குற்றவாளி யாருன்னு நீயே சொல்லிடுன்னு அவங்க சொன்னேன். ஜஸ்டிஸ் மினிஸ்டரும் இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன வழக்கம் கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் பைஜன் தான் நம்ம சொன்னா கண்டிப்பா யாருமே நம்மள நம்ப மாட்டாங்க. பையுக்கு தான் அது கெட்ட பேராகும். அதுவே நம்ம எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாலும் அப்பவும் பழி நம்ம மேலதான் விழும். நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. ஜஸ்டிஸ் மினிஸ்டரும் இந்த கொலையை உண்மையிலேயே நீங்க பண்ணலாம் அப்ப பண்ணது யாருங்குது நீங்க இப்பயே சொல்லி ஆகணும்னு சொல்லி அவங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாரு. பைஜனும் சீக்கிரமா நான் தான் சொல்லு. நம்ம ஹீரோயினும் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே அவங்க கையை தூக்குறாங்க. கிங் சரி இதெல்லாம் பண்ணது நான் தான் நான் ஒத்துக்கிறேன். பைஜன் சிரிப்பை போறதுக்குள்ள நம்ம மாஸ்க் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராரு. கோர்ட் நடக்கும்போது அனுமதி இல்லாம நீ எப்படி உள்ள வரலாம் மொதல் நீ யாருன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அன்னைக்கு உண்மையிலேயே அந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல அதை நிரூபிக்க தான் நான் வந்திருக்கேன். அவரு கையில அந்த ஹோட்டலோட மேனேஜரும் இருக்கு. ஆள் நடந்த எல்லாத்தையும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹானோட ஒய்ஃப் தான் என்கிட்ட சொல்லி மயக்கமா இருந்து சீக்குவங்கையும் சென்னையும் ஒரே ரூம்ல தங்க வைக்க சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் காசு கேட்கலான்னு போனா அவங்க காசும் தர முடியாது. இதை வெளியே சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டவும் செஞ்சாங்க. உயிருக்கு பயந்து நானும் தலைமறைவாயிட்டேன். நம்மளும் சீக்குவிங் மேல பழி போட நினைச்சது உண்மைதான். அன்னைக்கு நானும் அங்கதான் இருந்தேன். அந்த ஹோட்டல் மேடு பார்த்ததா சொன்னதும் என்னதான் சென்னை மயக்கமாக்குனது நான் தான் நாள் சொல்ல. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு செகண்ட் நம்மளை பத்தின விஷயங்கள் எல்லாம் அப்படியே பிளாஷ் கட் ஆகுது. அப்பனா அன்னைக்கு அந்த பாய்சனை எனக்குள்ள அனுப்புனதும் நீதானா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு டிராகர் எடுத்து அப்படியே அவரு நெஞ்சிலே சொருகிறாங்க. ஆளும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே விழ அவரு மாஸ்கும் அப்படியே கீழே விழுந்து பீஸ் பீஸ் ஆகுது. எல்லாருமே ஃபோர்த் பிரின்ஸ் நீயான்னு சொல்லி சாக்காக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் பிரின்ஸ் அப்ப நீங்க தான் அந்த மாஸ்க்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் வர சொல்லுங்கன்னு சொல்லி கதற ஆரம்பிக்க நம்மளும் இது எனக்கு சேர வேண்டியதுதான் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அமைதியாரு உனக்கு எது ஆகுதுன்னு சொல்ல நம்மளும் சீக்கிரம் எனக்காக நீ ஒண்ணு பண்ணுவியா நீ உன்னை பாதுகாத்துக்க நம்ம ராஜ்யத்தையும் கைவிட்டுறாதன்னு சொல்ல ஆள் அப்படியே மயக்கமாயிடுறாரு. அவரோட அந்த புது ஃப்ரெண்டு அங்கதான் இருக்காரு. ஆளும் டாக்டர் கூப்பிட்டு கத்த அங்க வந்து நம்ம டாக்டரும் பிரின்ஸ் உடனே மேன்ஷனுக்கு தூக்குங்க. ஆனா செகண்ட் பிரின்ஸ் விட மாட்டான். உன் ஐடென்டிட்டியை மறைச்சு பல வேலைகள் பண்ணிட்டு இப்ப இங்கிருந்து தப்பிக்க பாக்குறேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் டிராகர் எடுத்து அப்படியே ஒரு போடு போடுறாங்க. அவ ஸ்வாட் உடஞ்சி பீஸ் பீஸா சதுறது. ராயல் கார்ட்ஸும் டக்குன்னு கிங்க ப்ரொடக்ட் பண்ண வர அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட ஆர்மியும் இப்ப அப்படியே உள்ள பூந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே பயங்கர கோவத்தோட அப்படியே மேல வர கிங் ஒரு பக்கம் நமக்கு ஆப்போச்சுரா போலின்னு சொல்லி பதறிட்டு இருக்காரு. கிங் இந்த கேஸோட முடிவு என்ன? ஆமா முடிவு ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எங்கட போய் தொலைஞ்ச? ஆளும் அப்படியே முன்னாடி வந்து ஹான் ஃபேமிலி பிளான் பண்ணி சிக்கிங் மேல பழி போட பார்த்தது இப்ப நிர்பந்தம் ஆயிடுச்சு. இதுக்கு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும்னு சொல்ல அவங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து அப்படியே கதற ஆரம்பிக்கிறாங்க. கிங்கும் சச்சி அவங்களை இங்கிருந்து இழுத்துட்டு போங்க. அவங்க அப்படியே செகண்ட் பிரின்ஸை பார்த்து இவரை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க பைஜன் ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட ரொம்பவே ஹாசம் நடந்துகிட்டான். 2 வருஷத்துக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய சப்ளைஸ் எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. இல்ல 3 வருஷம். அவங்களும் லைட்டா அமைதியாயிட்டு அப்படியே திரும்பி அங்கிருந்து சோல்ஜர்ஸ பாக்குறாங்க. அவங்க கையில இருந்த ரிங்க மேல தூக்க அங்கிருந்து மொத்த பேரும் டக்குன்னு அவங்களுக்கு தலை வணங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவரோட மிலிட்டரி போர் மொத்தத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. 13 ரைடர்ஸ் உங்க போஸ்டுக்கு திரும்ப போய் ராயல் சிட்டியை ப்ரொடக்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல அப்பாடா தப்புச்சோன்னு கிங்குக்கும் இப்பதான் உயிரே வருது. இந்த பக்கம் மேன்சன் நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனும் அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டருக்கு பண்றதையும் பண்ணிட்டு இப்ப என்னாச்சுன்னு கேக்குறீங்க? நம்ம அசிஸ்டன்ட் அதுக்கு மேல ஸ்வாட் எடுத்துட்டு அவங்கள போட்டு தலை வந்துடுறாரு. நம்ம டாக்டர் அவரையும் தடுத்து நிறுத்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு உனக்கு உண்மையிலே தெரியுமா? பிரின்ஸ் அப்ப கான்சியஸ்ல இல்ல. நாங்க தான் அவருக்காக அப்படி பண்ணோம். நீ யாரையாவது பனிஷ் பண்ணணும்னா எங்களை தான் பண்ணிருக்கணும். நம்ம டாக்டரும் மோஸ்வான் பாய்சன்ல இருந்து எங்க பிரின்ஸை காப்பாத்த எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆனா அப்ப கூட பிரின்ஸ் தன்னால ஒரு உயிர் போக கூடாதுன்னு சொல்லி அதை பண்ண வேணும்னு தான் சொன்னாரு. நீ அந்த பாய்சன்ல இருந்து பொழைச்சிட்டேன்னு தெரிஞ்சு கூட அவர் உன்னை கூடையே வச்சு ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. நீ ஒரு ஐலாண்டர் உன்னால எப்ப வேணாலும் அவருக்கு பிரச்சனை வரலான்னு தெரிஞ்சும் கூட அவர் என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்க நினைச்சதுல ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களும் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. பிரின்சஸ் நாங்க இது எல்லாம் உங்க தப்புன்னு சொல்லல. ஆனா விளைவுகள் எதுவா இருந்தாலும் அதை சந்திக்க நீங்க தயாரா இருங்கன்னு தான் சொல்றோம்.
அப்புறம் ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஃபீல் பண்றாங்க. பையோ, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், நான் இந்த கான்டினென்ட் சேர்ந்தவ இல்ல, என் உலகம் வேற, நாங்க போறதுக்காக தான் உன் கூட பழகுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீ எதுக்காக எனக்காக இந்த அளவுக்கு பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நமக்கு இங்க தான் காட்டுறாங்க நம்ம குயின் அவசர அவசரமா அவரை பார்க்க வர. ஆளும் ஃபோர்த் பிரின்ஸ் பத்தி தகவல் கிடைச்சிச்சா? கிங் அவங்க மேன்ஷன் ஃபுல்லா ஹெவியா கார்ட் பண்ணிருக்காங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு எதுவுமே தெரியலன்னு அவங்க சொல்ல. ஆளும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. குயினும் சாக்கோட சாக்கா ஃபோர்த் பிரின்ஸ் நிலைமை ரொம்பவே மோசமா தான் இருக்கும்னு நினைக்கிறான். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்ப அவரோட மிலிட்டரி பவர், பையோ நம்ம நாட்டோட ஹீரோ, அவனுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாதுன்னு சொல்றாரு கிங். ஆனா பிரின்சஸ் அவரை காயப்படுத்தினது நம்ம எல்லாருமே பார்த்தோம், அதான் ஒரு சேஃப்டிக்காக. ஆளும் ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனோட மிலிட்டரி ஹிட் இல்லாம ஆயிடக்கூடாது, பைச்சனுக்கு அவனோட மொத்த பவுசி நான் கொடுத்துடுறேன்னு சொல்ல. குயினும் குசியா போயிட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம கிங்கும் லைட்டா அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இப்ப அவரோட நிலைமை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க குத்துனதுல அவர் ஹார்ட்டோட முக்கியமான மெரிடியன் கட் ஆயிடுச்சு, அவரு இன்டர்னல் எனர்ஜியை இழந்துட்டாரு. அவரு கத்துக்கிட்ட லூங்கிற அந்த ஸ்பெஷலான ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவர் மெரிடியனை சரி பண்ணலன்னா சில மாசங்கள் அவரை தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம் தாங்கிற மாதிரி ஆள் சொல்ல. அவரோட ஃப்ரெண்டும் ஆனா அது ரொம்பவே ஸ்பெஷலான ஆர்ட், லீசியன் ஐலாண்ட்ல தான் ஒரு மாஸ்டர் அவனுக்காக அதை கத்து கொடுத்தாரு. நம்ம ஹீரோயினும் அப்ப உடனே அந்த ஐலாண்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் சரி நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல, உடனே கிளம்புங்கன்னு சொல்லி அந்த ரிங்கை யூஸ் பண்றாங்க. அவங்களும் அந்த ஆர்டரை ஏத்துக்க நைட்டோட நைட்டா நம்ம டாக்டரும் நம்ம அசிஸ்டண்டும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சு விடியாம நேரா நம்ம கிங்கோட என்ட்ரி. ஆள் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவர் மேன்ஷனுக்கு தான் வராரு. நம்ம ஹீரோயினும் நேரா போய் அவரை வரவேற்கிறாங்க. ஐயோ நிலைமை எப்படி இருக்குன்னு ஆள் கேட்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா டாக்டர் அவரை தவிர வேற யாருமே அவரை மீட் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கூட இருந்த குயின் மிலிட்டரி பவர் கைக்கு வந்த உடனே நீ கிங்கையே வழிமறிக்கிறியான்னு சொல்லி அவர் உசுப்பத்தை விட ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அவங்க அவரு ரூம் கிட்ட போக உள்ள இருந்து அவர் ஃப்ரெண்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நானும் பையவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், என்னையே அவனை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கிங்கையும் பார்த்து அவருக்கு ஒரு வணக்கத்தை போட குயினும் இந்த சீக்விங் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி திரும்ப ஏத்தி விடுறாங்க. இல்ல கிங், இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பிரின்சஸ் மேலேயே பழி போட முடியாது. டாக்டர் குவை பத்தி உங்களுக்கு தெரியல, மெடிசன் வந்துட்டா அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாரு, யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸோட நல்லதுக்காக நம்மளும் அவர் சொல்றதை கேட்டுதானே ஆகணும். ஆளும் அந்த இடம் ஃபுல்லா நம்ம ஹீரோவோட ஆளுங்களா இருக்குது அப்படியே நோட் பண்ணிட்டு சரி நான் அப்பனா அவனுக்காக வெயிட் பண்றேன், எப்ப பாக்கலான்னு எனக்கு தகவல் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. குயினுக்கும் செகண்ட் பிரின்ஸுக்கும் அதை ஏத்துக்கவே முடியல. நீங்க நம்ம நாட்டோட எம்பரர், உங்களையே அவ திரும்ப அனுப்புற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துடுச்சா என்ன? ஆளும் பிரின்ஸோட சேஃப்டிக்காக தானேங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் கிங் அவர் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆள் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு அதெல்லாம் பையுக்கு எதுவும் ஆகாது, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு ஆளுங்கிறது கிளம்ப. இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு டூப்பை வச்சுட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்க. டக்குன்னு வெளியே ஒரு அசசன் அட்டாக். ஆள் நம்ம காட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தகவல் வருது, எந்த அட்டாக்கா இருந்தாலும் சரி யாருக்கும் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸ் அவனோட ஆளும் நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா காட்ஸ் அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்ல. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம லீயும் வராரு. ஃப்ரெண்ட்ஸும் அவன் மட்டும் செத்துட்டானா இங்க நிலைமையை தலைகீழ மாறிடும், லீயையும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப நம்ம பொறுமையா இருக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்ல. செகண்ட் பிரின்ஸ் லைட்டா சிரிப்பு போட்டுட்டு அவன் செத்துட்டானா சீக்கிரம் ஆரம்பிக்க. நம்ம லைட்டா டெரர் ஆயிட்டு நீ என் பார்ட்னர் மட்டும்தான், இன்னொரு வாட்டி என் பர்சனல் லைஃப்ல தலையிட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும்னு நீ நினைச்ச. அவங்களும் சரி சொல்லி என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. ராயல் பேலஸ் எப்படி பார்த்தாலும் உண்மையை கண்டுபிடிக்காம ஓய மாட்டாங்க, அதுவே அவங்க சார்பில இருந்து ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட்டா இருந்தா நீ யார சொல்றேன்னு அவங்க கேட்க. நம்மளும் பிரின்ஸ் ஆனன் சொல்றாரு. இந்த பக்கம் ஓட்டு மேல இருந்து யாரும் நம்ம ஹீரோ ரூம ஸ்பை பண்ண அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற யாரும் இல்ல நம்ம பவுண்டரி ஹண்டர் தான். கார்ட்ஸ் கிட்ட மாட்டிட்டு ஃபைட் பண்ணி ஆள் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக அவரு ஜூனியர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, பிளான் சக்சஸா? ஆமா கிழிச்சிச்சு, என்ன நடந்தாலும் வெளியே வர மாட்டேன்னு சொல்லி அந்த பொம்பளை பாருங்கள் மாதிரி உள்ள உட்காந்துட்டு இருக்கான். சே இந்த பிளான் சொதப்பிருச்சா, பேசாம நான் வேணா உனக்கு பதிலா போய் அவளை தூக்கிட்டு வரட்டுமா, உனக்கு மரம் கல்றிச்சா என்ன, உனக்கு ஸ்கில்ஸ் கத்து கொடுத்ததே நான் தான், என்னாலேயே முடியலங்கிறப்ப நீ ஒரு அரபு காடு, நீ போய் என்ன பண்ணுவ. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. லீசியன் ஐலாண்டுக்கு அவங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம
பிரின்ஸும் அசிஸ்டண்டும் ரொம்ப கவனமா அவர் அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த ஐலாண்டை சேர்ந்த மாஸ்டர் லூங்கிற ஒருத்தரை தான் காட்டுறாங்க. அவரோட ஃபேமிலி மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அடுத்த மாசம் ஃபேமிலி ரேங்கிங் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களே சோயின்னு சொல்லி அவரோட பொண்ணு. அப்ப நீங்க கவலைப்பட வேணாம், நான் என் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க மெல்லிங்னு சொல்லி இன்னொரு பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜியாங்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஆள் ஜியாங் கிட்ட நீங்க எங்க ஃபேமிலி பிளட் லைன் இல்லைனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்லையும் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். நீங்க முழு முயற்சியோட ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஏதாவது சாதிக்க முடியும்னு ஆள் சொல்ல. மில்லிங் டக்குன்னு அதே தப்பா நானும் சொல்ல நினைச்சேன். உங்களுக்கு வேற ரொம்ப வயசாயிடுச்சு, நம்ம ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் பேசாம நீங்க ஜியாங் கிட்ட ஒப்படைச்சிருங்களா, அதுக்கப்புறம் நீங்க எந்த கவலையும் இல்லாம உங்க லைஃபை என்ஜாய் பண்ணலாம்ல. ஆனா சூயிங் நம்ம அப்பா அம்மா மேல உள்ள அக்கறையில எப்படி பேசுறியா, இல்ல நம்ம ஃபேமிலிய உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவான்னு கேட்க. இவங்க பேசுறதுலே தெரியுது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை ஆட்டி போடுறதுலதான் குறியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பேச்சுவார்த்தை வாக்குவாதமா மாறி ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்க நம்ம அப்பா டென்ஷன் ஆகி ஒரு கத்தி அவங்க எல்லாருமே அங்கிருந்து வெளியே துரத்திடுறாரு. அப்பா உயிரோட இருக்கும் போதே அவரை கொன்னு அவர் இடத்த பிடிக்க பாக்குறானுங்க. இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பசங்க. அவரு ஒய்ஃபும் அவரை சமாதானப்படுத்த இப்ப மட்டும் பையோ இங்க இருந்திருந்தானா டக்குன்னு அவருக்கு தகவல் வருது, ஒரு முக்கியமான கெஸ்ட் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆளும் போய் அவங்கள பார்த்துட்டு நேரா அவரோட மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. பையோ இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நான் உன்னை பாப்பேன்னு நினைச்சே பார்க்கல, அதுவும் இப்படி ஒரு நிலைமையிலன்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம டாக்டர் இந்த நிலைமையில ஃப்ரெண்ட்ஸோட ஐடென்டிட்டி வெளியே தெரியறது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாரு. நம்ம லூ மாஸ்டரும் சின்ன வயசுல நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இவனை என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இவ பேரு இப்ப இருந்து நியன் பை. அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு செட்டப் மாதிரி பண்ணிக்கிறாங்க. கெஸ்ட் பத்தின தகவல் இப்ப ஜியாங்கு வந்து சேருது. அது யாரா புது கெஸ்ட்னு சொல்லிட்டு ஆளும் அவங்கள ஸ்பை பண்ண கிளம்ப. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ கண்டிஷனை பத்தி கேட்கிறாரு. டாக்டர் கு அவர் ஹார்ட்டுக்கு போற முக்கியமான ஒரு மெரிடியன் கட் ஆயிடுச்சு, லோ இன்டர்னல் ஸ்கில் எல்லாம் மட்டும்தான் அவரை ஹீல் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆளும் கவலைப்படாதீங்க, நான் என் உயிரை கொடுத்தாவது நியன் பைய காப்பாத்தியே தருவேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஆள் அப்படியே அவரு பவர்ஸ நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவரு நிலைமை மோசமாயிடுது. அவர் ஒய்ஃபும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆனா ஆள் கேட்க மாட்டாரு. என் உயிரை போனாலும் சரி நான் நியன் பைய காப்பாத்தியே தருவேன்னு சொல்லிட்டு திரும்ப பவர்ஸ டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். இல்ல ஜியான் கேட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. மறைஞ்சிருந்து அதை பார்த்துட்டு இருந்த ஜியாங்கும் அவரோட ஒய்ஃபும் வேக வேகமா அப்படி அங்கிருந்து கிளம்பு. எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாவும் அங்க வராங்க. அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அப்பாவோட ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா ஜியாங்க எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. அவர் ஒய்ஃபும் அம்மா அப்பா இதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை காப்பாத்த இந்த அளவுக்கு கஷ்டப்படணுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஏன்னா அவன் அப்பா நல்லவர், ஒரு உயிர் போக்குது அவரால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. ஜியாங்கும் எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது, பேசாம அங்க போய் என்ன நடக்குதுன்னு நீ பாத்துட்டு வா. இந்த பக்கம் பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆள் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. அவர் ஒய்ஃபும் இதுக்கு மேல கண்டிப்பா உங்க பாடியால தாக்கு பிடிக்க முடியாது, நான் வேணா என் பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி பண்ணா அதுவும் உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்பதான் நம்ம கு ஃப்ரெண்ட்ஸோட விரல் லைட்டா ஆசிரியத பாக்குறாரு. என் மாஸ்டரோட மெரிடியன் இப்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவரு அபய கட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொல்ல. நம்ம லூ மாஸ்டருக்கும் இப்பதான் உயிரே வருது. ஆளும் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்க. அவரு ரெண்டு பொண்ணுங்களும் ஏதோ சரியில்லையேங்கிற மாதிரி அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. மில்லிங் மூலியமா ஜியாங்கும் நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. என்னது அவரோட முக்காவாசி இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா? ஃபேமிலி ரேங்கிங் காம்படிஷன் வரை நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இன்டர்னல் பவர்ஸையே ஒருத்தனுக்காக அவர் கொடுக்கறாருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதுவும் இல்லாம லூ இன்டர்னல் ஸ்கில்ல தாக்கு பிடிக்கணும்னா அதுக்கு அவனும் அந்த ஸ்கில்ல கத்து இருக்கணும். எனக்கு என்னமோ அவன் உன் அப்பாவோட இல்லீகல் சைல்டா இருப்போன்னு தோணுது. நீ என்ன உளறிட்டு இருக்கன்னு அவங்க கேட்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது. இப்ப இருந்து ஐலாண்ட ரொம்ப கவனமா கண்காணிக்க சொல்லி மாஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. அனுமதி இல்லாம எந்த சிப்பும் இங்க லேண்ட் கூடாதுன்னு சொல்ல. ஜியாங்க பாத்தியா நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, அவன் கண்டிப்பா உன் அப்பாவோட இல்லீகல் சைல்ட் தான், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லிதான் அவர் ஐலாண்டையே சீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதைக்கு என் அம்மாவும் அவனை கேரிங்கா பாத்துக்கணும்னு அவங்க கேட்க அவனும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஏன்னா உங்க அம்மாக்கு ஆம்பளை பசங்களே கிடையாது, அதனாலதான் அவங்க நியன் பைய தன்னோட பையனை நினைச்சு பாத்துக்கிறாங்க போல. ஆனா அவர் ஒய்ஃப் அவர் சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க. ஆளும் அப்படி அங்கிருந்து வெளியே கிளம்பு. நம்ம சூயிங் வந்து அவர் இப்ப மீட் பண்றாங்க. நான் உன்கிட்ட
கொஞ்சம் பேசணும். மேடம் கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்ல. வந்திருக்கிற கெஸ்ட பத்தி நான் பேசணும். இப்ப பேசலாமான்னு அவங்க கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட மேன்ஷன். நம்ம டாக்டர் நம்ம ஹீரோ பேரை மாத்தினதுல இருந்து இப்போதைக்கு அவரு கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்குங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. அவங்களும் அவரு ஃப்ரெண்ட் கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு பிரின்ஸ் ஆன் விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன். ஆனா பிரின்ஸ் ஆனுங்கிற ஒருத்தர் அங்க இல்லைன்னு சொல்லி என்ன வரட்டி அடிக்கிறானுங்க. எனக்கு என்னமோ அவரு திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கையே போச்சு. நம்ம ஹீரோயினும் உண்மையிலேயே அவர் யாருன்னு சொல்லி கேட்க, நம்மாலும் அவரு கிங்கோட பிரதர், ரொம்பவே டேலண்டான ஆளு, அவருக்கு இங்க நிறைய சோர்ஸ் இருக்கு. ஆனா என்ன சீக்கிரமாவே உலக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்ல இருந்து விலகி அவரு தன்மையில வாழ ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம ஹீரோயின் நாளைக்கு நீ மேன்ஷனை பார்த்துக்கோ, நான் போய் அவரை பாக்குறேன்னு சொல்ல வெளியிருந்து புதுசா ஒரு அசசனை பிடிச்சதா சொல்லி இப்ப அப்படியே நம்ம பவுண்டரி ஹண்டரோட ஜூனியரை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் பொடி பையனா இருக்கானே இவனை யார் அனுப்பியிருப்பான்னு யோசிச்சுட்டு இப்போதைக்கு இவனை லாக் பண்ணி வைங்கன்னு சொல்ல இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்க நேரா நம்ம பிரின்ஸ் ஆனோட இடத்துக்கு தான் போறாங்க. ஒரு பொடி பையன் வந்து யாருன்னு சொல்லி பாக்குறான். அவங்களும் பிரின்ஸ் ஆன ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பாக்கணும், அப்பெல்லாம் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கதவை லாக் பண்ண நம்ம ஹீரோயினும் பிரின்ஸ் ஆனு உங்களை பாக்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போறதா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மெய்ட் கிட்ட சொல்லி கேம்ப் செட் பண்ண சொல்ல அவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்க கதற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு போய் பார்க்க நம்ம பவுண்டரி ஹண்டர் அவங்கள கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கான். அவங்களும் காப்பாத்தி விட்டுட்டு நீ யாரு எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவன் எதுக்குமே பதில் சொல்லாம வளவலா கொல கொலான்னு பேசிட்டு இருக்க. அவங்களும் கடுப்பை அட்டாக் பண்றாங்க. ஆனா ஆள் மின்னல் வேகத்துல அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறான். இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு அவன் பாச்ச பழிக்கல. நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்ணி அவன் நெஞ்சிலே ஏறி மிதிக்கிறாங்க. உண்மையை சொல்லி நீ யாருன்னு கேட்க அப்படியே எபிசோட் 14 முடியுது. உண்மையிலேயே பயங்கர விறுவிறுப்பான ஒரு எபிசோடு. நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும்